இந்த சைக்கிள் பற்றி யோசிக்கும் போதெல்லாம் அடுக்கடுக்காக எனக்கு சைக்கிள் பற்றியான கதைகள் வந்துனே இருக்கும். இந்த இப்போ புதுசாக தமிழில் வந்து நரன் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறார். ஆமாம், அப் டு டேட் படிக்கிறார். அந்த நரன் வந்து மரிய புஷ்பத்தின் சைக்கிள்னு ஒரு கதை எழுதுகிறார். அநேகமாக விகடலில் வந்த கதை நினைக்கிறேன், விகடல்லையோ தடத்துலையோ வந்த கதை. கதை ரொம்ப நம்ம நம்மன்னு சொல்கிறதா எங்கன்னு சொல்கிறதான்னு தெரில, எங்கள் எல்லாருக்குள்ளேயும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை வாழ்க்கையில். ஒரு சைக்கிள் கடை, இந்த சைக்கிள் கடையில் பழனின்னு ஒரு பையன் வேலை பார்ப்பான். அவனுக்கு கால் லேசாக ஊனமாக இருக்கும். இந்த கால் லேசாக ஊனமுற்றவங்க, ஏதோ ஒரு வகையில் அங்ககீனமானவங்களுக்கு ஒரு தன் மீதே ஒரு சுய பரிதாபம் வரும். நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி இல்லையோ, நம்ம வந்து ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இல்லையோ, நம்ம வந்து ரொம்ப சோபையாக இருக்குமோ, நம்மளுக்கு கால் ஊனமோ, நம்மளை எந்த பொண்ணும் லவ் பண்ணாதோ, இப்படிலாம் அவனுக்கு தோணினே இருக்கும். அந்த பழனிக்கு வந்து அப்படி ஒரு அப்படியே ஒரு ஏஜ் இருக்கும், 26-27 வயசு இருக்கும் அவனுக்கு. அவன் வந்து ஒரு நாள் வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு சைக்கிள் எடுத்துன்னு வரும். இவன் அந்த பொண்ணை பார்ப்பான், சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்கும். இவன் போயிட்டு அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சைக்கிள் எடுத்துன்னு வரும். அது எப்படின்னா பெரிய சைக்கிள், அது பெரிய கேரியர் வச்சுக்கலாம், கோழியெலாம் எடுத்துன்னு போவாங்கள்ல பெருசாக, அந்த மாதிரி ஒரு சைக்கிள் அது எடுத்துன்னு வரும். அதுக்கு சம்மந்தம் இல்லை. இவன் வந்து அந்த பொண்ணுக்கான சைக்கிள் எதுன்னு இவன் யோசிப்பான். அது ஒயர் பிரேக் போட்ட ரொம்ப ஒரு அழகான ஒரு மாடர்னான சைக்கிள். ஆனால் அந்த பொண்ணு அப்படி வச்சு இவன் வந்து தன்னுடைய அன்பை, தன்னுடைய லவ்வை ஒவ்வொரு மனிதர்களும் வேறு மாதிரியாக தான் லைஃப்பில் செலுத்தினே இருக்கிறாங்க. இவன் அந்த பொண்ணுக்கான லவ்வை என்ன தெரியுங்களா பண்ணுவான், அவர்கிட்ட பேச மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். அந்த காலத்தில் இப்படி ஒரு சின்ன டப்பா இருக்கும், அதுக்குள்ளே தேங்காய் எண்ணெய் நிரப்பி சைக்கிளுக்கு போட்டு விடுவாங்க. டப் டப்புன்னு அழகாக சவுண்டு வரும். அதில் 2 சொட்டு முன் வீலுக்கும் 2 சொட்டு பின் வீலுக்கும் அந்த பொண்ணுக்கு போட்டு விடுவாங்க. இதான் அவனுக்கான லவ். இப்போ என்னென்னா, அந்த பொண்ணு வந்து தெரிஞ்சுக்கணும், இவன் நம்ம பேரில் ரொம்ப காதலோடு இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேறு எதுவுமே செய்ய மாட்டான். 2 சொட்டு எண்ணெய் போடுவான். அது ஒரு பிரத்யேகமான சலுகை அவளுக்கு, மற்றவங்களுக்கு யாருக்குமே போட மாட்டான். இப்போது அவனுக்கு பெரிய சோகமே என்னன்னா, 7-8 மணிக்கு அவன் தான் வந்து கடையை திறக்கணும். 8 மணிக்கு கடையை திறந்தோடனே முதல்ல இவன் போட்டுனுங்கிற ட்ரெஸ்ஸை கழட்டி ஹேங்கரில் மாட்டிட்டு ஒரு அழுக்கடைஞ்ச கறி படிஞ்ச எண்ணெய் பிசுக்கேறின ஒரு பனியனையும் கால் சட்டையும் போட்டுக்கணும். இது வந்து ட்ரெஸ் கோடு, அந்த சைக்கிள் கடையில் வேலை செய்யறவங்களுக்கான ட்ரெஸ் கோடு. இவனுக்கு என்ன சோகம்னா, 8 மணிக்கு தான் அந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகும். 8 மணிக்கு தான் பொம்பளை பிள்ளைங்களுடைய சைக்கிள் வந்து பஞ்சர் ஆகும். அப்போ தான் ஏதாவது 1-2 பிள்ளைங்க இங்கே வரும். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோடு நம்மளை எவடா திரும்பி பாப்பா அப்படின்னு அவனுக்கு தோணும். அந்த சைக்கிள் கடைக்கார அண்ணன் இருக்கார்ல, முதலாளி அண்ணா, அவர் பேரில் கோபமாக வேறு வரும். அப்புறம் கரெக்டாக நைட்டு 8 மணிக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து மறுபடியும் இவன் போட்டுக்குவான். அப்போலாம் எல்லா பிள்ளைங்களும் போய் வீட்டில் அடைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ இவன் இந்த நல்ல ட்ரெஸ் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி இவனுக்கு தோணும், என்னத்துக்கடா நம்ம வாழ்க்கை வாழறோம், காலைல வரோம், ட்ரெஸ்ஸை கழட்டி இப்படி போட்டுடுறோம், அப்புறம் அழுக்கு ட்ரெஸ்ஸு, இந்த பிள்ளைங்களாம் பார்த்துட்டு இந்த இவன் ஒரு ஆள் இருக்கிறதாவே அங்கே இருக்கிற யாருமே கருதவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கல்லில் அப்படி ஒரு பையன் தானே நாமளே பொருட்படுத்த மாட்டோம். நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்ம உதாசீனப்படுத்திருப்போம். அந்த மாதிரி இந்த பையன் இருப்பான். அந்த பொண்ணு வரும் போகும். இவனுக்கு பயங்கர ஒரு அன்பு வந்து வளர்ந்துனே இருக்கும். இப்போ என்ன ஆகிடுன்னா, 8 மணிக்கு இவன் வந்து கடையை திறந்துட்டு 8:30 மணிக்கு அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதில்ல, அதுக்குள்ளே இவன் ஒரு சைக்கிள் எடுத்துன்னு சர்றன்னு போய் அது முன்னாடி ஒரு 2 ரவுண்டு அடிச்சுட்டு வருவான். இவர் வந்து பார்க்குறாரு அந்த பொண்ணுன்னு அர்த்தம். இந்த மெக்கானிக்கல் ஷெட்டில் வேலை பார்க்குற பசங்களாம் பார்த்திங்கன்னா, யாரோ பைக் விட்டுருப்பாங்க அவங்ககிட்ட, எல்லா பைக்கையும் இவன் எடுத்து ஓட்டி பார்ப்பான். அவன் எல்லா பைக்கில் உட்காந்து ஓட்டும் போதும் இவனுக்கு ஒரு அழகான தேவதைகள் இந்த பைக்குக்காக நம்ம கூட பின்னாடி உட்காந்து வருவாங்க அப்படின்ற கனவு இருக்கும். அந்த கனவுகள் அநேகமாக நிறைவேறதே இல்லை, ரொம்ப ரேராக பொசிங்கிடும். ஆனால் அவங்களுக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் இருக்கும் அதுக்குள்ளே. இவன் வந்து அப்படியே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு வராது, அந்த சைக்கிளே வராது, ஸ்கூலுக்கே வராது. என்னாச்சு அப்படின்னு இவன் போய் அவங்க தெருவுக்கெலாம் போவான். ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க சர்ச்சுக்கு போய் பார்ப்பான். எங்கேயுமே அந்த பொண்ணை வந்து பார்க்கவே முடியாது. அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து காலேஜுக்கு போயிடுச்சு அப்படின்வாங்க. அப்புறம் திடீர்னு இன்னொரு தகவல் வரும், அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. அவன் உடஞ்சி அப்படியே அந்த சைக்கிள் கல்லையே சைக்கிள் கல்லில் ஒரு புது பையன் வந்து வேலைக்கு வந்திருப்பான், முருகேசன் அவன் பேர். அவன் வந்து ஒரு நாள் இதுக்கு முன்னாடியே, நான் சொல்கிறது வந்து இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வந்து இன்னொரு ஒயர் பிரேக் சைக்கிளில் ஒருத்தருடைய ஃப்ரெண்டோடு அந்த பொண்ணு வரும். பயங்கர இவனுக்கு ரெக்க கட்டி பறக்கும், இதையெல்லாம் அப்படியே ரொம்ப வரா அப்படின்னு சும்மா ஏதோ வேலை பார்க்குற மாதிரி பார்த்துனப்பான். திடீர்னு பார்த்தா ஒரு ஒயர் பிரேக் சைக்கிளில், ஃப்ரெண்டோட ஒயர் பிரேக் சைக்கிளில் இந்த பொண்ணோட பாவாடை மாட்டின்னு இருக்கும்.
அதனால் அது மெதுவாக தள்ளின்னு வருவாங்க அவங்க 2 பேரும். இப்போ இந்த முருகேசன் அவங்கள நிற்க வச்சு பின்னாடி ரிவர்ஸில் அதை இதுவை சுற்றி அந்த பாவாடையை ரிலீஸ் பண்ணி விடுவான். பாவாடையை ரிலீஸ் பண்ணி விடும்போது இவன் அப்படி ஓர கண்ணில் பார்ப்பான், அவரோட கெண்டைக்கால் சதை தெரியும். அதை முருகேசன் பார்ப்பான். இதெல்லாமே இவன் கவனிப்பான். இவன் சொல்லுவான், டேங்க வா, நான் பார்க்குறேன், நான் அட்டன் பண்ணுறேன், நீ போ அப்படின்னா. இவங்க ஆளுது இல்லாது, நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னுன்னா அந்த பையன் இல்லைண்ணே முடிஞ்சிடுச்சு வேலையே அப்படின்வான். கரெக்டாக அந்த சமயம் பார்த்து அந்த ஓனர் வந்து இவனை கூப்பிட்டு பழனி போய் 3 டீ வாங்கிட்டு வாங்குவான். இவனுக்கு அவமானம் பிடிங்கி தின்னுச்சே, என்னடா இப்படி போட்டு உடைக்கிறானே இந்த ஆள், நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணுறோம், இவன் போய் நம்மளை டீ வாங்கிட்டு வர சொல்கிறானே அப்படின்ட்டு இவன் போய் அந்த கெட்டில் டீ வாங்கிட்டு வருவான். இவனுக்கு அந்த அவமானம் அதிகமாகி நின்றுடுவான் வேலையை விட்டு. நின்னோடனே இவன் அந்த முருகேசனுக்கு பயங்கர சலுகைகள் இருக்கும் அந்த கடையில். இப்போது 3வது நாள் இந்த கடையிலேருந்து ஒரு ஆள் வந்து சொல்லுவார், முருகேசன் வந்து 50 ரூபா திருட்டான் கடையில், அதனால் ஓனர் வந்து அவனை கடையில் விட்டு நிறுத்திட்டாரு, உன்னை மறுபடியும் வர சொல்கிறாரு, உனக்கு வந்து 100 ரூபா அதிகமாக சம்பளம் தரேன்றாரு அப்படின்னே இவன் வந்துடுவான். மறுபடியும் வேலைகளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மரிய புஷ்பத்தை வந்து பார்த்ததே இல்லை. இப்போது காலம் வந்து அப்படியே சுழலுது. பல பேரை நம்ம விடுபட்டுறோம், பல பேர் புதிய நட்புகள் வருது, பல புதிய மரிய புஷ்பங்கள் சைக்கிள் கடைகளுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய நினைவுகளிலிருந்து பல பெண்கள் அகல்கிறார்கள், பல பெண்கள் நுழைகிறார்கள். எல்லாமுமா சேர்ந்து தான் மனித வாழ்க்கை வந்து நகர்ந்துனே இருக்குது. இப்போது இவன் ஒரு நாள் ஒரு இடத்துல டீ குடிக்கிறான். டீ குடிக்கும்போது இவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரே ஒரு நாள் அந்த ஊரில் இவன் சைக்கிளில் போகும்போது பின்னாடி சைக்கிள் கேரியரில் உட்காந்து போகிற ஒரு பொண்ணு மரிய புஷ்பம் மாதிரியே இருக்கா. இவன் அவளை முந்தி போய் பார்க்கணுன்னு நினச்சா முன்னாடி அவள் யாருடைய தோல்லையோ சாஞ்சின்னு போகிறாள். ஆனால் இவள் பார்த்த மரிய புஷ்பம் மாதிரியே இல்லை, அவள் ரொம்ப சதைஞ்சு போய் அவளுடைய அழகெல்லாம் போய் ரொம்ப மெலிஞ்சி அப்படி இருக்கிறவங்க கிராஸ் பண்ணிடுறாங்க. முடிஞ்சிடுச்சு, ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அந்த விஷயம் போயிடுது. இப்போ ஒரு நாள் வந்து இவன் வந்து அந்த ஒரு இடத்துல டீ குடிக்கிறான். அதுக்கு பக்கத்துலேயே அந்த முருகேசன் தனியாக கடை வச்சிட்றான். இப்போ வாழ்க்கை நரன் எழுதுகிறாரு, வாழ்க்கை சில பேருக்கு அள்ளி தந்து விடுகிறது. முருகேசனுக்கு இவனை விட ஜூனியர் அவன், இவனுக்கு அப்புறம் தான் வேலைக்கு வந்தான். அவன் சும்மா சைக்கிள் கடையில் ஒரு வேலையை கற்றுக்குன்னு தனியாக சைக்கிள் கடை போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டான். சில பேருக்கு ஈவிரக்கம் இல்லாமல் அவர்கிட்ட கருணையே இல்லாமல் வாழ்க்கை நடந்துக்குது. அது மாதிரி இவனுக்கு வந்து லைஃப்பில் எதுவுமே நல்ல விஷயங்கள் நடக்கவே இல்லை. இவனுக்கு ஒரு மரிய புஷ்பம் ஒரு நாளும் அவனை திரும்பி பார்த்ததே இல்லை. இவனுக்கு வந்து ஒரு தனி சைக்கிள் கடை வைக்கணும்னு தோணதே இல்லை. இப்போ வந்து அவன் தனி சைக்கிள் டீ கடையில் உட்காந்தோடனே அவன் டீ வாங்கி தரான். டீ குடிச்சு எப்படின்னா இருக்க அப்படின்னு, பழனியண்ணா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கேன் அப்படியே கொஞ்சம் நேரம் பேச்சு பண்ணோடனே அவனுக்கு தெரியும் இவன் வந்து அந்த மரிய புஷ்பத்தோட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தான், எவ்வளோ அவளை நேசித்தான். இவன் சொல்லுவான், அப்புறம்ண்ணே அந்த வேதக்கார பிள்ளைய எப்போயாவது பார்ப்பியானே அப்படின்னு கேட்பான். இவன் இல்லையே, வாழ்க்கைன்னு ஒன்றுவோ ஆயிடுச்சுண்ணா. ஏன் என்னாச்சு? இல்லைண்ணா அந்த பிள்ளைக்கு அவசர அவசரமாக ஒரு கல்யாணம் நடந்துச்சு, உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டான், அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்குது, இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரிலண்ணா. என்னடா அப்படின்னு கேட்போம். இல்லைண்ணா அவங்க வீட்டுக்கு நிறைய ஆம்பளைங்களாம் ராத்திரியும் பகலும் வந்து போகிறாங்க, பகல்லே கூட வராங்கண்ணா, நானே 2 தாட்டி போயிட்டு வந்தேன்னா பார்த்துக்கேண்ணா அப்படின்வான். இப்போ வாழ்க்கை எல்லாமே அவனுக்கு நொறுங்கிடும். என்னடா சொல்கிறாங்க, என்னடா ஆச்சு? நம்ம வந்து இந்த இதயத்துக்குள்ளே ஒரு பெரிய கோயில் கட்டி பெரிய கோபுரத்தில் வச்சு ஒரு பெரிய ஆராதனைக்குரிய தேவதையாக இவளை பூஜிச்சுன்னு வரோம். இவன் அப்படியே வாழ்க்கையினுடைய கீழே 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 எட்டும்போது ஒரு சாக்கடைக்குள்ளே மடமாறி விடுறானே அவள் லைஃப்பை அப்படின்னு தோணும். பாதி டீயை குடிக்க முடியாமல் வீட்டுக்கு வந்துடுவான். ஒரு நாள் வந்து திடீர்னு இந்த மரிய புஷ்பம் வந்து இவன் கடைக்கு வருவாள். ஒரு சைக்கிளில் வருவாள். சைக்கிளில் வந்து இவன் வந்து பஞ்சர் ஓட்டுற மாதிரி பஞ்சருக்கு தான் பார்ப்பேன், நல்லாயிருக்கும் சைக்கிள், எதுவுமே பிரச்சனை இல்லை. குனிஞ்சா சொல்லுவாள், அந்த டீ கடையில் நிற்கிறேன் வா அப்படின்ட்டு போயிடுவாள். இவன் வந்து அந்த சைக்கிள் எடுத்துன்னு டீ கடைக்கு போவான். போனால் அந்த டீ கடையில் அவன் நிற்பாள். எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாள். இவனுக்கு பேசவே முடியாது. அவன் சொல்லுவாள், நான் சைக்கிள் ஓட்டுறேன், என் பின்னாடி உட்காந்துருவா. எங்கே அப்படின்னு கேட்பான். நான் சொல்கிறேன், உங்கள் ஓனர்கிட்ட போய் 300 ரூபா வாங்கிட்டு வரணும். இவன் மறுபடியும் போய் ஓனர்கிட்ட எனக்கு 300 ரூபா சம்பளம் அட்வான்ஸ் வேணும்னு வாங்கிட்டு வருவான். சைக்கிளில் இவன் ஏறிக்கும். போனவுடனே அவன் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாள். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுவான்னா, நிறைய பூக்கள் வாங்குவாள், மெழுகுவர்த்தி வாங்குவாள், பத்தி வாங்குவாள்,
ஒரு நோட் வாங்குவா, ஒரு பேனா வாங்குவா, நிறைய இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கினே இருப்பாள். அப்புறம் சைக்கிள் நான் ஓட்டுறேன், நீ பின்னாடியே வாப்பா நீ அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப தூரம் இவங்க போவாங்க. இவனுக்கு என்ன தோணும், ஏதோ ஒரு வகையில் இந்த பொண்ணு நம்மளை யூஸ் பண்ணுறாளோ அப்படின்னு தோணும். நம்மக்கிட்ட ஒரு லவ் வந்து இவளுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தெரியும். இப்போ ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து இவ யூஸ் பண்ணுறா அப்படின்னு தோணும். இவ வந்து போனால் ஒரு இடத்துல வளைஞ்சு போனால் ஒரு பெரிய கல்லறை இருக்கும், ஒரு கிறிஸ்தவ கல்லறை இருக்கும். அங்கே போய் நிறுத்தினா நிறைய மனிதர்கள் வந்து அவங்கவுங்க உறவினர்களுடைய கல்லறைகளுக்கு முன்னாடி நின்று ஜெபம் பண்ணுவாங்க, மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பாங்க. இப்போ இவ வந்து அப்படியே கூட்டின்னு போவாள், அந்த கல்லறை வழியாக போன ஒரு இடத்துல நிற்பாள். அது ரொம்ப ஒரு சமீப நாட்களில் இறந்து போன ஒரு 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 மண் மேடு இருக்கும். அவன் சொல்லுவாள், அந்த மண் வெட்டி எடுத்து இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணு அப்படின்வான். இவன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவான். எல்லாத்தையும் க்ளீன் பண்ண மறுபடியும் இந்த கேள்வி மட்டும் இவனுக்கு இருந்துனே இருக்கும், இவன் நம்மளை ஏதோ யூஸ் பண்ணுறாளோன்னு. அப்புறம் மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பா, அப்புறம் வந்து பேனா வைப்பா, எல்லாம் வச்சு எல்லாம். இவன் வந்து டேவிடு, இவனை நான் அப்படி லவ் பண்ணேன், எங்கள் அம்மா மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்துச்சுன்னா இவன் படித்து முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பான், அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல கல்யாணம்லாம் நடந்திருக்கும். அதுக்குள்ளே அவசரப்பட்டுச்சு, ஒரு மாதிரி நங்காசூலம் ஆயிடுச்சு என் லைஃபு அப்படிலாம் சொல்லிவிட்டு, சரி வா பழனி அப்படின்னு கூட்டிகிட்டு போவான். அவனுக்கு ஒரு விஷயம் தோணும், நோட்டும் பேனாவும் இவன் ஏன் அவன் டேபிளில் வச்சான் அப்படின்னு. அவன் கேட்பான் அவன்கிட்ட, நோட்டும் பேனாவும் நீங்கள் ஏன் அவன் கல்லறையில் வச்சுங்க அப்படின்னு கேட்பான். நான் சொல்கிறேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போவான். ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு போனால் அவருடைய வீடு இருக்கும். அவர் வீட்டுக்கு முன்னாடியே சின்ன ஒரு பேருக்கு ஒரு சின்ன கடை இருக்கும். அந்த கடையை தாண்டி உள்ளவா அப்படின்னு உள்ளே கூட்டிட்டு. அந்த வீட்டில் ஒரு சின்ன வீடு, சும்மா பழைய துணிங்கெல்லாம் போட்டுக்குதுன்னு பாப்பா, உள்ளே ஒரு குழந்தை தூங்கின்னு இருக்கும். அவன் குழந்தை வந்து அந்த பழைய துணிங்க கூடயே தூங்கின்னு இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு டேபிள் இருக்கும், கலை வேலைப்பாடுகளான அந்த டேபிள் வந்து எங்கே இருக்குன்னா ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் இருக்க வேண்டிய டேபிள் அது. அப்படி ஒரு டேபிள் வந்து இந்த வீட்டில் சம்மந்தமே இல்லாத இருக்கும். அது சொல்லுவா, இதான் டேவிடுடைய எழுதுகிற டேபிள், அவன் ரொம்ப அழகாக கவிதைகள் எழுதுவான், அவன் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்திருந்தான்னா அவன் வந்து ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்தான், அவன் எப்படி செத்தான் தெரியுமா அப்படின்னு கேட்பா. தெரியாதுன்னு, மூட்டை தூக்கும்போது மூட்டை மேலே விழுந்து ஸ்பைனல் கார்டு உடஞ்சிச்சுன்னு சொல்லுவாள். ஒரு காலேஜ் படித்த பையன் மூட்டை தூக்கணும்லாம் அவசியமே இல்லை, என்னை காப்பாற்றணும் தான் அப்படிலாம் அவன் போனான் அப்படின்ட்டு 196 பக்கத்தில் ஒரே நோட்டில் அவன் இவளுக்கு எழுதின ஒரே காதல் கடிதத்தை காமிப்பாங்க. இது ஒரே நாளில் என்னுடைய ஒரு பிறந்த நாளுக்கு அவன் எழுதின லெட்டர் அப்படின்னு இருக்கான். அப்படியே முத்தான கையெழுத்தில் இருக்கும். இப்போது 300 ரூபாய் இவனுக்கு செலவாயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு இவ்வளோ நேரம் அலக்கழிச்சா, இவன் போய் கீழே படுத்துருவான். படுத்துட்டு வழக்கமாக அந்த பஞ்சர் ஓட்டும்போது அவனுக்கு எண்ணெய் போடும்போது அவன்லாம் இவன் எது நடக்கக்கூடாதுன்னு நினைப்பானோ அந்த வார்த்தையில் தான் அந்த பொண்ணு எப்பயுமே இவனை கூடுவா, தம்பின்னு கூடுவா. தம்பி இங்கே வாயேன் அப்படின்வான், தம்பி இதில் கொஞ்சம் எண்ணெய் போடேன், தம்பி இதில் கொஞ்சம் பஞ்சர் ஒட்டி கூடேன் அப்படின்னா கூடுவான். இவன் வந்து கடவுள்லாம் வேண்டிக்கான, இவன் வந்து நம்மளை தம்பின்னு மட்டும் கூப்பிடக்கூடாது, பழனின்னு கூப்பிடலாம் அப்படின்லாம் யோசிக்கும். இப்போ இவன் போய் கீழே படுத்துட்டு அவனை பார்த்து சொல்லுவா, சரி வா அப்படின்னு கூடுவா. தம்பி வா தம்பி அப்படின்வா. இவனுக்கு வந்து அவளோட படுக்கணும், அவளோட உறவு வச்சுக்கணும் அப்படிலாம் தோணவே தோணாது. மனசில் பொங்கி வரும். வந்து இல்லைங்க நான் போகிறேன், நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை தம்பி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீ வா. இவன் முருகேசன் சொல்லியிருப்பானே தம்பி, நான் அதுக்காக தான் கடை வச்சுக்கிறேன், நான் இப்படியான வேலைலாம் செய்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பானே தம்பி. ஆனால் அது இல்லைன்னு சொல்லுவாள். அது சொல்லுவா, நான் அதுவாக இல்லை, நான் அதுவாக இருந்தேன்னா நான் ஏன் இந்த கடையை வச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். நான் என் உடம்பு விற்று பிழைக்கணும்னு நினைக்கல. ஊர்க்காரங்க அப்படி ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டில் அப்படி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் நான் உனக்கு என்னை தர்றதுக்கு தயாராகிறேன், வா பழனி அப்படின்னு கூப்பிடுவா. சரி நம்ம என்னடா இவனை தம்பின்னு மறுபடியும் சொல்கிறேன், வா பழனி என்ன. இல்லை புஷ்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுறியா, உன் சைக்கிள் கொடுக்குறியான்னு கேட்பான். வெளியே தான் நிற்குது, எடுத்துன்னு போ. சைக்கிள் எடுத்துன்னு போயிடுவான். அவங்க ஓனர் 2 நாள் பொறுத்து, என்னடா 2 நாளாக சைக்கிள் இங்கேயே நிற்குது அப்படின்னு கேட்பான். சொல்லுவாள், இல்லை அந்த வேதக்கார பிள்ளை இது ஏதோ சின்ன ரிப்பேர்னு கொடுத்துச்சின்னா. அவனுக்கு தோணும், இந்த பிள்ளை சைக்கிள் தேடி வரும் இன்னும் 2 நாளில், அப்படி வரும்போது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுடணும் தைரியமாக அப்படின்னு அந்த கதை முடியும். எனக்கு பல திறப்புகளை கொடுத்த கதை தான் இது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாடல் தான். தமிழ் சூழலில், தமிழ் லைஃப்பில் இருந்து ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்து நாராயண் வந்து அப்படி போட்டிருக்கார். சைக்கிள் கடைகளில், பைக்கு ரிப்பேர் பண்ணுற கடைகளில், வாட்டர் சர்வீஸ் பண்ணுற கடைகளில், ஹோட்டல்களுடைய கசங்கிய அறைக்குள்ளே,
மாடியில் போய் அவங்க படுத்து தூங்குகிற அழுக்கான ஒரு தரைபடிந்த இடங்களில் ஆயிரக்கணக்கான காதல்கள் வந்து மரிய புஷ்பத்தின் காதல்கள் மாதிரி அடங்கி கிடக்கிறதுல வந்து ஒரு சின்ன பீஸ் தான் ஒருத்தன் எடுத்து வெளியே போட்டிருக்கான். இப்போ நரன்ட்ட பேசும்போது இந்த மரிய புஷ்பத்தின் காதல் அப்படின்ற இந்த மரிய புஷ்பம் உங்களுக்கு எத்தனை வயசில் அறிமுகமானா? அவர் சொல்கிறாரு, என்னுடைய 12வது வயசில் அறிமுகமானா. அது ஏன் சார் 32 வயசு 20 வருஷம் பொறுத்து எழுதுறீங்க? ஒரு கதையை அவ்வளவு நாள் ஒரு மனுஷன் தனக்குள்ளே ஊற போடணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஊறி அது வந்து ஒரு பதமாகி ஏதோ ஒரு திறப்பில் வந்து ஒரு மழை ஒரு 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 விதை வந்து உள்ளேயே ஊறி கிடக்கல, ஒரு கனி அழுகி ஒரு விதை பூமிக்குள்ளே மண்ணில் ஊறி கிடந்து ஏதோ ஒரு தருணத்தில் டக்குன்னு ஒரு ப்ரௌன் கலரில் முளைச்சி அப்படி வெளியே வந்து ஒரு பெரிய விருட்சமாகுதில்ல, அதுதான் படைப்பு என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மரிய புஷ்பம் என்கிற பெண் மாதிரி நமக்குள்ளே நிறைய பெண்கள் நமக்குள்ளே கிடக்கலாம். எல்லாத்தையும் உடனே எழுதிட முடியாது, அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிடவும் முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக எனக்கு தெரிகிறது.